ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துவிட்டது. இந்த விவகாரத்தை இத்துடன் முடிக்க இந்தியா விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என டெல்லி வந்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூரின் கீழ் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அந்நாட்டு ராணுவ வாகனத்தை குறிவைத்து பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 14 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் கொக்கரித்து வரும் நிலையில் அங்கு உள்நாட்டு போர் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் கீழ் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் பாவல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாதின் சகோதரர் ரவுஃப் அஸ்கார் கொல்லப்பட்டார். 1999ஆம் ஆண்டு IC-814 விமான கடத்தல், நாடாளுமன்ற தாக்குதல், பத்தான்கோட் தாக்குதல் என இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத தாக்குதல்களில் இந்த ரவுஃப் அஸ்கார் தான் மூளையாக இருந்துள்ளார். காஷ்மீரின் உரி, பூஞ்ச், பாரமுல்லா உள்ளிட்ட 15 பகுதிகளில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் 3 பெண்கள், 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 16 இந்தியர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் அந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானில் பல இடங்களில் உள்ள வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் லாகூர் பகுதியில் இருந்து HQ-9 என்ற வான் தடுப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டது. இந்தியாவின் எல்லைக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயன்றதை அடுத்து பாகிஸ்தானின் பல பகுதியில் ட்ரோன்கள் மூலம் தற்காப்பு நடவடிக்கையை இந்தியா நடத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ராவல்பிண்டி பகுதியிலும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடைபெற்றது. இந்தியாவின் 15 இடங்களை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் திட்டத்தை இந்திய ராணுவம் முறியடித்தது. காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் 15 ராணுவ நிலைகளை குறிவைத்து ட்ரோன்களை கொண்டு தாக்க முயன்ற பாகிஸ்தான் ராணுவத்தின் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்தது. நாடு முக்கியமான காலகட்டத்தில் உள்ளது. தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும். மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பை பேண வேண்டும் என டெல்லியில் பல்வேறு துறை செயலர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது. என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாது என டெல்லியில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93.16% மாணவர்களும் 96.70% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு மொத்த தேர்ச்சி விகிதம் 94.56% இருந்த நிலையில் இந்த ஆண்டு 0.47% உயர்ந்து 95.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அரசு பள்ளிகள் 91.94% மாணவர்களும், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71% மாணவர்களும், தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சீன விமானங்கள் பங்கெடுத்தனவா என்ற கேள்விக்கு அது பற்றி ஏதும் தெரியாது என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் மழுப்பல். ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை, தொடரும். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்களை பாதிக்காத வகையில் தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டன. கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை இந்தியா நிகழ்த்தியுள்ளது. இது இந்தியாவுக்கு பெருமை மிகுந்த தருணம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை குறை கூற சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை முதல்வர் ஸ்டாலின் மாற்றியுள்ளார். உண்மையை ஏற்க முடியாமல் அவதூறை அள்ளி வீசும் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் மக்கள் கரியை பூசுவார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் விமர்சனம். பாகிஸ்தானின் திரைப்படங்கள், பாடல்கள் உள்ளிட்டவற்றை நிறுத்த இந்தியா OTT தளங்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் OTT தளங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது.
டெல்லியை திரும்பி பார்க்கும் வகையில் மாதிரி பள்ளி உருவாகி இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு டெல்லி சென்றபோது அங்குள்ள மாதிரி பள்ளி போல் தமிழகத்திலும் உருவாக்கப்படும் என்றேன். சொன்னபடி மாவட்டத்திற்கு 1 என 38 மாதிரி பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாதிரி பள்ளிகளில் படித்த 977 பேர் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கின்றனர் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை இலங்கை ஒருபோதும் ஆதரிக்காது. அணிசேரா வெளியுறவுக் கொள்கை பிராந்திய அமைப்பு என்பதில் உறுதியாக உள்ளதாக இலங்கை தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை உற்று நோக்கி வருவதாக இலங்கை அரசு கருத்து. அதிமுகவினர் 1000 பேர் துப்பாக்கியுடன் யுத்த களத்திற்கு செல்ல தயார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியது குறித்த கேள்விக்கு அதிமுகவினர் அந்த அளவுக்கு நாட்டை நேசிக்கிறார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் வேலை செய்யும் வெளி மாநில தொழிலாளர்களின் விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தான் பதற்றத்திற்கான தொடக்க புள்ளி. இந்தியா பதற்றத்தை உருவாக்கவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் எல்லையில் சீக்கியர்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று மிஸ்ரி தெரிவித்துள்ளார். லஷ்கர்-இ-தொய்பாவின் முகமூடி அமைப்புதான் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு 2 முறை TRF பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பல்வேறு தருணங்களில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், இந்திய ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் தாக்க முயன்றது பயங்கரவாதிகளை குறிவைத்து மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியது என்று குறிப்பிட்டார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே இந்தியா தாக்குதல் நடத்தியது என்று வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியாவால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தியுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லைகளில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்தது. பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாக்கி அழித்துள்ளது என இந்திய ராணுவம் தகவல். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இந்தியா தாக்கி அழித்த நிலையில் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முப்படைகளின் தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தோல்வி அடைந்துள்ளது. எல்லையை ஒட்டிய 15 நகரங்கள் மீதான பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது என்று கர்னல் சோஃபியா குரோசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் தோல்வி அடைந்துள்ளது என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பாகிஸ்தானின் AWACS விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. வானில் பறந்தபடி போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் AWACS விமானம் பதான்கோட் வான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்திய ராணுவத்தின் ஆகாஷ் ஏவுகணைகள் தாக்கி அளித்துள்ளன. மொத்தமாக 3 போர் விமானங்கள் மற்றும் 1 கண்காணிப்பு விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளை கட்டணமின்றி ரத்து செய்யலாம் என்று ஏர் இந்தியா உள்ளிட்ட விமான சேவை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் முழு மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இந்தியாவின் முப்படைகளும் களத்தில் இறங்கியுள்ளன. இந்திய கடற்படையினைச் சேர்ந்த 26 போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் இருக்க கடற்படை உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் விமான நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க விமான போக்குவரத்து பாதுகாப்பு பீரோ உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயணிகளை தீவிர சோதனைக்கு உட்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விமான நிலைய முனையங்களில் பார்வையாளர்கள் வருகைக்கும் தடை விதித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விசாரணை குழுவின் இறுதி அறிக்கையின் அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணா கடிதம் எழுதியுள்ளார். வெறுப்பு பேச்சுக்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பாஜக மக்களவை உறுப்பினர் நிஷிகாந்த் தூபேயின் சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெறுப்பு பேச்சு என்பது குறிவைக்கப்பட்ட ஒரு குழுவை குறிவைத்துக் கொண்டு அவமானப்படுத்தும் எந்தவொரு முயற்சியும் குற்றவியல் குற்றம் என்பதால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகா இந்து அறநிலைத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்காக அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடத்துமாறு உத்தரவிட்டார்.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர், கராச்சி, சியால்கோட் உள்ளிட்ட நகரங்கள் மீது இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் விடிய தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரின் குற்றச்சாட்டுக்கு இந்திய கர்னல் சோஃபியா குரோசி மூலம் தக்க பதில் அளித்துள்ளது என காங்கிரஸ் MP சசி தரூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் உயிரிழப்பு, பொருட்சேதம் ஏதும் இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களில் 15 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இந்தியா கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தானில் லாகூர் உட்பட பல இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு ரேடர்கள் அழிக்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்கா தலையிடாது என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அறிவித்துள்ளார். பிராந்திய போராகவோ அணு ஆயுத போராகவோ மாறாது என எதிர்பார்க்கிறோம். போரை கைவிட இரு நாடுகளிடமும் நாங்கள் கூற முடியாது என்று தெரிவித்துள்ளார். ரயில்வே வேலைவாய்ப்பு ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத்துக்கு எதிராக வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் கல்வி நிறுவனம் குழுமங்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கிழிக்கை வரி சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்தில் CBSE, ICSE பள்ளிகளில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கக் கோரிய வழக்கில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை செயலர், CBSE மண்டல அலுவலர், மெட்ரிக் பள்ளிகள் இயக்குனர், தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் உண்மைத்தன்மை இல்லை. தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி அழிக்கும் திட்டம்தான் நீட் தேர்வு. அதனால்தான் நீட் தேர்வை தமிழகம் எதிர்க்கிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே தொடர் தாக்குதல் நடந்து வரும் நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பஞ்சாப் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுடனான உறவுகளையும் பாதிக்கும் வகையில் பாகிஸ்தானை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை உடனே நிறுத்தும்படி இந்தியாவில் உள்ள அனைத்து OTT எனப்படும் ஆன்லைன் பொழுதுபோக்கு உள்ளடக்கங்களை வழங்கும் தளங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன்களுக்கு எதிரான தாக்குதலில் ஜாட்ஸ் L-70 ரக சிறிய ரக பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல். L-70 ரக பீரங்கிகளை 2021ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் இணைந்து அப்கிரேட் செய்தது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் ஏப்ரல் 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மறைந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பெர்வோஸ்ட் என்பவர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் இனிமேல் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.